வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டுடியோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் 10 ஆல்டர்னேட் அண்ட் ஈவில் வெர்ஷனான பேட் பென்னோட ஆரிஜின் என்ன, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். என் உருவத்திலே இத்தனை தீய சக்திகளா? தீய சக்திங்கிறது கம்மியான வார்த்தை. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தரான ராகுல் கோகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நண்பர் தான் ரொம்ப நாளாவே இந்த டாபிக்ல எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா வீடியோவுக்கு கீழேயுமே இந்த கமெண்ட்ஸை வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ பிரதர், இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பேட் பென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் வந்து நம்ம பென் 10 ஆல்டர்னேட் அண்ட் ஈவில் வெர்ஷன் தான். இவர் தான் பென் 10 சீரிஸ்ல ரெண்டாவதா காட்டப்பட்ட நம்ம பென் 10 ஆல்டர்னேட் வெர்ஷன். அப்போ முதல்ல காட்டப்பட்டது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம இயான் தான். அவரை வந்து அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்லேயே காட்டியிருப்பாங்க. ஆனால் பேட் பென்னை வந்து ஆம்னிவர் சீரிஸ் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ முதல்ல வந்து இயானை காட்டியிருப்பாங்க. ரெண்டாவதா காட்டப்பட்டவர் தான் இந்த பேட் பென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர். இவரோட பேக் ஸ்டோரி என்ன, இவர் எப்படி வில்லனா மாறினாரு, இவருக்குள்ள அந்த ஈவில் தன்மை வர்றதுக்கு என்ன காரணமா அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு அது சுத்தமாக தெரியவே தெரியாது. உண்மையை சொன்னால் இந்த கேரக்டர் உருவாக்குற நம்ம டெரிக் ஜே வாட்டுக்கே அது தெரியாது அப்படிங்கிறதான் உண்மை. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம டெரிக் ஜே வாட் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பேட் பென்னுக்கு பேக் ஸ்டோரியை உருவாக்கலை அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே போட்டு உடைச்சிருக்காரு. அப்படின்னா பேட் பென்னோட பேக் ஸ்டோரியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவர் எப்படி ஈவிலா மாறினாரு, அவருக்கு எப்படி ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை தெளிவாகவே பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர்ஸ் தான் அதை சொல்லலை அப்படின்னாலும், அவருடைய பேக் ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ரிவீல் பண்ணல அப்படின்னாலும், ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நிறைய ஃபேன் தியரிஸ் இருக்குது. அவருடைய கதைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேட் பென்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஈவிலா மாறினதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது அவருடைய மோசமான சிந்தனைகளும் முடிவுகளும் தான். அதுதான் அவரை வந்து டோட்டலாகவே ஒரு ஈவிலா மாற்றி இருக்கும். நம்ம பென் பிரைமோட ஆரிஜினுக்கும் இவரோட ஆரிஜினுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி 10 வயசுல அவருக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்குது. நம்ம கிராண்ட்பா மேக்ஸும் நம்ம குவென்னும் கூடயே வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் அந்த கதையே ஸ்டார்ட் ஆகிருக்கும். கரெக்டாக தான் மூவ் ஆகி போயிருக்கும். ஆனால் நம்ம பென் பிரைமை பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு மிக முக்கியமான வேலையை செய்வார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஜேடி கேஷ் அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, பழிவாங்குற எண்ணத்தோட மரத்தில் தொங்க விட்டுட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வந்து இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பென்னை தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கு பழிவாங்குற வகையா பென் வந்து ஜேடியும் கேஷும் தொங்க விட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது பென் பிரைமோட கதை. இதே வந்து கொஞ்சம் மாறுதலாக நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் பென் வந்து அவங்கள காயப்படுத்தி ரத்தத்தெல்லாம் சிந்த வச்சு தான் அவங்கள தொங்க விட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்தை தான் இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க. பேட் பென்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதீத கோபமும் வெறுப்பும் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுதான் அவர் ஈவிலா மாறுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே அமைஞ்சிருக்கு. இதுக்கு அப்புறமா நம்ம பேட் பென் என்ன செய்யறாரு அப்படின்னா, கிராண்ட்பா கூட ஒரு சின்ன சண்டை நடக்குது. பென் பிரைமுக்கும் இது நடந்திருக்கும். ஸோ அந்த சண்டை முத்தி போக இவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு கோச்சிக்கிட்டு ஒரு வீடியோ கேம் ஷாப்புக்கு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்க வச்சு தான் இவர் வந்து முதல்ல கெவினையே சந்திப்பாரு. கெவினுக்கும் பென்னுக்கும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. முதல்லயே அவர் வந்து நம்ம கெவினை அடிக்க வந்த அந்த குண்டு பசங்க எல்லாத்தையுமே நம்ம பென் 10 ஏலினா மாதிரி பயங்கரமா புரட்டி எடுத்து நம்ம கெவினை வந்து காப்பாத்திடுறாரு. இதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கெவின் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாத, இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போற நம்ம சூமோ ஸ்னாமரோட சிடி ஒன்று இருக்குது, கேம் சிடி ஒன்று இருக்குது, அதை நம்ம வந்து திருட போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம பென் 10 ஒத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து திருட போறாங்க. ஆனா போலீஸ்ல மாட்ட பாக்குறாங்க. அதுக்கப்புறமா தப்பிக்கிறாங்க. இது பென் பிரைமுக்கும் நடந்திருக்கும். அதனாலதான் நம்ம வேகமாவே சொல்லிட்டு போறேன். ஏன்னா நீங்க அந்த கதைகளை பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு திருப்பியும் சொல்லும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேகமாக சொல்லிட்டு போறேன். ஸோ 2 பேருமே தப்பிச்சு போறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது பென் 10 வந்து தன்னுடைய ஆம்னிட்ரிக்ஸ் பத்தின ரகசியத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. ஏலியனா மாதிரி அந்த இடத்துல வந்து கெவினை காப்பாத்துறாரு. காப்பாத்தி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம், அதாவது பென் பிரைமை பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சிடியை தொலைச்சிருப்பாரு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா பேட் பென்னும் கெவினும் வந்து இந்த சிடியை பத்திரமா கொண்டு போய் அவங்க விளையாடுறாங்க. அதாவது அவங்களுக்கு சலிப்பு தட்டுற வரைக்கும் அவங்க அதை போட்டு விளையாடி தீக்குறாங்க. அந்த சந்தோஷத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம கொள்ளையடிச்சோம் அப்படின்னா நம்ம ஓவர் நைட்ல ஒபாமாவாயிரலாம், நம்ம மிகப்பெரிய பணக்காரங்களாயிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பென்னுக்கு இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கு. 2 பேருமே கொள்ளையடிக்க வந்து நிக்கிறாங்க. வந்து நின்ன இடத்துல தான் கெவின் வந்து ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாரு. அதாவது அந்த ட்ரெயினை கவுத்த போறோம், அங்க உள்ள இருக்கிற அத்தனை பேரும் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட அவர் இருக்காரு அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பென் என்ன செய்யறாரு அப்படின்னா,
இல்ல அது வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவரை தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம கெவின் என்ன செய்றாரு அப்படின்னா, இல்ல நீ யோசிச்சு பாரு நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முழுக்க முழுக்க நம்ம பேட்மேனோட மைண்ட வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாரு. மைண்ட் வாஷ் பண்ணி விட்டுறாரு. ஸோ அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த பேட்மேன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ரொம்பவே ஒரு கன்ஃப்யூஸான ஒரு நிலையில தான் இருக்காரு. கடைசியில வந்து என்னதான் ஒரு கில்ட்டி இருந்தாலும் கூட கடைசியில நம்ம கெவின் கூட அவர் சேர்ந்துக்கிறாரு. ரயில்வே ட்ராக்க வந்து திருப்பி விட்டு அந்த ட்ரெயினையே கவுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற பணத்த வந்து கொள்ளையடிச்சுட்டு இவங்க ஓடிடுறாங்க. ஆரம்பத்துல கில்ட்டியா இருந்தாலும் அதுக்கப்புறமா அடிக்கடி இந்த மாரி விஷயங்கள அவங்க தொடர்ந்து செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஈவில் தன்மை வந்து நம்ம பேட்மேனுக்குள்ள வருது. இப்படித்தான் அவர் வந்து பியூர் ஈவிலாவே மாறுற மாரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு மேலயும் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இன்னும் பல இடங்களுக்கு போய் நம்ம வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய இடங்களுக்கு போய் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து மக்கள தாக்கி அவங்களுடைய பணத்த வந்து அபகரிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு போலீஸ் படையே வந்து இவங்கள தொரத்திக்கிட்டு இருக்கு. இவங்க எங்க போனாலுமே அவங்கள தேடி வந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேக்ஸ் டெனிசன் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் வந்து பென்ன எப்படியாவது நம்ம கெவின விட்டு பிரிச்சு எடுத்து அவன திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு போணும், அவன திருத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பென் டெனிசன வந்து சந்திக்கிறாரு. எப்படியாவது பென் டெனிசன திருத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா 2 பேருக்கும் நடந்த சண்டையில கிராண்ட்பா மேக்ஸ் வந்து தோத்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர தோற்கடிச்ச சந்தோஷத்தோட பென் டெனிசன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. தொடர்ந்து கெவினோட சேர்ந்து செய்யக்கூடாத எல்லா வேலையுமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் அவர் கொள்ளையடிக்க போன இடத்துல தான் இயானை சந்திக்கிறாரு. இயான் வந்து மல்டிவர்சல் லெவல்ல வந்து ஒரு மிகப்பெரிய பேட்டில் இருக்கு. அதுக்கு நீ வந்து என் கூட சேர்ந்துக்கணும். நோ வாட்ச் டைம்லைன்ல இருக்கக்கூடிய பென் டெனிசனை கொன்னுட்டு அந்த டைம்லைனை முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆளுகை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ஐடியா வந்து நம்ம பேட்மேனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இயான் கூட டிராவல் பண்றாரு. டிராவல் பண்ணி நோ வாட்ச் பென்னோட டைம்லைனுக்கு வராரு. அங்க வந்து எப்படியாவது அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அந்த இடத்துல நம்ம பென் பிரைம் வந்து நம்ம நோ வாட்ச் பென்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா பாரடாக்ஸ் என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நல்ல பென் டெனிசன்ஸையும் ஒன்று சேர்த்து கூட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பேட்டிலே அந்த இடத்துல நடக்குது. அதாவது ஈவில் பென் டெனிசன்ஸ்க்கும் நல்ல பென் டெனிசன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய பேட்டிலே நடக்குது. அந்த இடத்துல நம்ம வில்கேக்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, இது எல்லாருக்குமே துரோகம் பண்ணி எல்லாத்தையுமே டோட்டலா குரோனோசேப்பியன் டைம் பாம்ப வச்சு அழிச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிளாக் ஒர்க் வந்து மொத்தமாவே அந்த டைம் ரிப்பல வந்து ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே திரும்ப உயிரோட கொண்டு வந்திருப்பாங்க. அதில் நம்ம பேட்பென்னுமே உயிரோட வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா கிளாக் ஒர்க் வந்து டைம் ரேஸை பயன்படுத்தி நம்ம பேட்பென்னை வந்து அவருடைய டைம் லைனுக்கு அனுப்புற மாதிரி கதையை வந்து முடிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப நான் சொன்ன கதையில வந்து ஒரு சிலது நம்ம கிரியேட்டர்ஸால கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட விஷயங்கள். மீதி எல்லாமே ஃபேன் தியரி தான். ஏன் இந்த மாரி நிலைமை நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டென் கிரியேட்டர்ஸ் வந்து பேட்பென்னோட ஃபுல் ஸ்டோரி லைன், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன மாதிரியான சூழ்நிலையில அப்படி ஈவிலா மாறினார் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்ம பேட்பென் எடுத்த தவறான முடிவுகள்னால என்ன ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் அவங்க குட்டி குட்டியா அங்கங்க தகவல் கொடுத்துருக்காங்களே தவிர, மத்தபடி அவரோட பேக் ஸ்டோரிய ஃபுல்லா அவங்க ரிவீல் பண்ணல அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவங்க எழுதவே இல்ல, அவங்க அதை பத்தி யோசிக்கவே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் நம்மளால வந்து அவருடைய பேக் ஸ்டோரிய வந்து ஃபுல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியல. ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா குடுப்பாங்க. அப்படி குடுக்கும்போது நான் உடனடியா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்படி அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் உடனுக்குடன் நம்முடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேட்மேனை பார்க்கும்போது உங்களுக்கு வேற யாரையாவது பார்க்குற மாதிரி தோணுச்சா? கண்டிப்பா தோணியிருக்கும். வேற யாரையும் கிடையாது. நம்ம கெவின பார்க்குற மாதிரி தோணியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெவின் தான் நம்ம பேட்மேனுக்கு வித்தை சொல்லிக் கொடுத்த குரு. அவருக்கு எப்படி கொள்ளையடிக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தது அவர்தான். அதனால தான் முன்கோபமும் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள் தான் மாறி இருக்கு. அதாவது பென் பிரைம் கிட்ட இருந்து இவருக்கு ஒரு சில விஷயங்கள் தான் மாறி இருக்கு. அந்த ஒரு சில விஷயங்களே இவரை பியூர் ஈவிலா மாத்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாவே பார்க்க முடியுது. இது போக இவருக்கு வந்து என்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஸும் கிடையாது. நம்ம பென் பிரைம் மாதிரியே இவருக்கும் அவருடைய ஆம்னிட்ரிக்ஸ் தான் ஒரு மிக முக்கியமான பவரா இருக்கும். அதன் மூலமா பல ஏலியன்ஸா மாறி இவரால வந்து மத்தவங்க கூட சண்டை போட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அது போக 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பிரைம் பென் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபுட்டி அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு வந்து சில்லி ஃப்ரைஸையும் அந்த ஸ்மூத்தியும் கொடுத்தா போதும், நாள் முழுக்க குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஆனா இவரை பார்த்தீங்க, அதாவது நம்ம பேட்மேனை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு ஃபுட்டியே கிடையாது. அதை வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு ஃபுட்டியே கிடையாது. அவருக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாட்டில் டைம் வேஸ்ட் பண்ணுறது வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு மிக முக்கியமாக பிடிச்சது பணம் மட்டும்தான். பணம் வந்து எங்கே இருக்கோ அந்த இடம் தான் அவருக்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் அடிச்சு விட்ருங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பாய், see you.